புலம்பிக்கிட்டு இருக்காங்க. விஜய் முதல்வர் நாட்காலியில் அமர்ந்ததை பொறுக்க முடியவில்லை. எரியுதடி மாலா போடு தைக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை புலம்பி தீர்க்கிறார்கள். படிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. அதுவும் விஜய் அவர்கள் சட்டப்பேரவையில் அப்பாவை காணான்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அப்பா என் தெய்வமே, என் தெய்வமே, என் தெய்வம் அக்கா, அப்பா எங்கக்கா, அப்பா எங்க, அப்பா எங்க? கல்யாண வீட்டுக்கு போயிட்டு அப்பாவை வந்து சட்டசபையில தேடாதீங்க, என் மக்கள் மனசுல தேடுங்கன்றாரு. ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு பேர். குத்தி இருக்கு. அப்பாவை காணான்னு விஜய் சொன்னது சுருக்குன்னு குத்தி இருக்கு. உடனே நரம்பாத்து விட்டாங்களே. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அடி விடலாம், அடியே வாழ்க்கையா இருந்தா எப்படி? அந்த வேதனையை தான் திருமண வீட்டுல போய் வெளிப்படுத்துகிறார். கல்யாணத்துக்கு வந்தா ஒரு போட்டோ எடுத்தோமா, கிஃப்டை கொடுத்தோமா, போய் சாப்பிட்டோமா இல்லாம அப்படி டக்குன்னு உட்காந்து குரூப் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. கல்யாண வீட்டுல போய் புலம்புற ஒரே கரகாட்ட கோஷ்டி திமுக. 5 வருஷம் நான் ஆட்சி பெற்றிருந்த போது ஒவ்வொரு ஆண்டும் ஓராண்டும் தவறாமல் நாம் மேற்கொள்ள குறித்த நேரத்தில் என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா.